வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படிங்க? நம்ம லக்கி விவசாயி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன கொடிய விஷமுள்ள ஒரு பூ நாகம் நண்பர்களே பார்க்குறோம். பூவுக்குள்ள இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நாகம் ஒரு சின்ன இடுக்கிய வச்சு பிடிச்சிருக்கு நண்பர்களே. இப்போ வந்து நம்ம தண்ணி விலகிட்டு இருந்தோம். இங்கே வந்து பூ நிறையா இருக்கனால இந்த சரௌண்டிங்கில் வந்து இந்த பாம்பு வந்து இருந்திருக்கு நண்பர்களே. பூவில் வந்து கடிக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப குட்டி நண்பர்களே, ரொம்ப ரொம்ப குட்டி. நம்ம சுண்டு விரல் சைஸ் தான் இருக்குது. நான் இடுக்கிய வச்சு தான் பிடிச்சிருக்கேன் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடிய விஷமுள்ள ஒரு பாம்பு இது. அப்படி நான் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை நண்பர்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணி பாம்பு தான், விஷமே இல்லாத ஒரு தண்ணி பாம்பு. பக்கத்தில் வந்து மக்காச்சோளம் இருந்துச்சு, அந்த ஏரியா வந்து குளுமையாக இருந்ததுனால அதிலிருந்து வந்திருக்கு நண்பர்களே. குட்டி தான், ரொம்ப பொடி குட்டி, சின்ன குட்டி தான் நண்பர்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம மீன் குட்டை இருக்குது, மீன் குட்டையில வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாம்புடைய அந்த இது இருக்கிறதுனால இது பண்ணுது நண்பர்களே. இப்போ வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு பக்கத்தில் கூட காட்டுறேன், நல்லா பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தண்ணி பாம்புடைய குட்டி. இது வந்து விஷம் இல்லாத பாம்பு தான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கையிலேயே கூட நான் பிடிப்பேன், பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையில் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு விஷப்பாம்பு எதுவும் கையில் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கஷ்டம். அதனால் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இது வந்து பாருங்கள், நல்லா காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு பொடி குட்டி நண்பர்களே. தண்ணிக்குள்ளே விட்டோம்னா அப்படியே தண்ணிக்குள்ளே இது பண்ணுவார் பார்த்தீங்களா. தண்ணிக்குள்ளே விட்டோம்னா அப்படியே இது பண்ணும். ஆனால் இதுவும் கடிக்கும், ஆனால் வந்து விஷம் இல்லை. விஷம் இல்லாதது. ஆனால் வந்து இதுக்கு வலிக்காமல் தான் பிடிச்சிருக்கேன், லைட்டாக தான் பிடிச்சிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையில் பிடிச்சாலுமே வந்து சும்மா லைட்டாக கடிக்கும், ஆனால் வந்து விஷம் கிடையாது நண்பர்களே. ஆனால் நீங்கள் யாருமே அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இதை வந்து நம்ம எப்படி விட்டுருவோம், ஏன்னா நம்ம இதில் இது பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, எதுக்கு வேணாம், அது அப்படியே போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருவோம். நான் ஓடிடுச்சு பார்த்தீங்களா, இந்த ஓடி என் காலுக்குள்ளே தான் ஓடிடுச்சு.